நம்ம நினச்சிடுறோம் ரிவ்யூ கரெக்டாக வந்துடுச்சுன்னா பப்ளிக்கில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய என்ன கேட்டால் இதில் வந்து பிஆர்ஓ யூனியனுக்கு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா நிறைய யூடியூப் சேனல் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. ரெண்டாவது நிறைய ரிவ்யூ சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க வந்து அந்த படத்தோட ரிவ்யூவை வந்து ரொம்ப நேர்மையாக அவங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து என்ன வேணாலும் ஒரு படத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளால் வந்து ரொம்ப இந்த படம்லாம் ஒரு படமா, குப்பை படம், அப்புறம் இந்த படம்லாம் ஓடாது, இதெல்லாம் தேட்டருக்கே போகாதீங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு வியாபாரத்துக்கு எடுக்கிற உரிமை இங்கே யாருக்கும் கிடையாது. ஸோ அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து பிஆர்ஓ சங்கமும் பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி பண்ணுற சில பேர் தான் பண்ணுறாங்க. நிறைய படங்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்து நல்ல ரிவ்யூஸ் பண்ண நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க சில படங்கள்லாம். ஸோ அவங்கள தாண்டி இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறவங்கள கண்ட்ரோல் யாராவது பண்ணணும் அப்படின்றது. நாங்கள் கவுன்சிலில் இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். கவுன்சிலில் இருக்கிறவங்களும் நிறைய மேடைகளில் இதை பற்றி பேசியிருக்காங்க. டைரக்ட் யூனியன்லேயும் பேசியிருக்காங்க. எல்லாருமே பேசுகிறாங்களே தாண்டி இது வந்து ஒரு 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 செயல்பாடாக இங்கே இல்லாமல் இருக்குது. இருந்தால் பப்ளிக் இன்னும் பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரிவ்யூ பார்த்துட்டு 100% நிறைய பேர் படம் பார்க்க வராங்க. அப்படின்னும் போது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. அதை யாராவது இங்கே முறைப்படுத்தணும்.